மகேஷ் பாபு வந்து எனக்கு தெரிய ஒரு 5 இன்ஸ்டன்ஸ் நான் சொல்லுவேன். விஜய் அவர்களுடைய படங்களுக்கும் விஜய் அவருடைய அரசியல் வருகைக்கும் பல நேரங்கள்ல விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நீங்க உடச்சு பேசணும்னா உண்மைதான், கில்லி போக்கிரி இல்லைன்னா விஜய் இல்லை. அந்த ரெண்டுமே மகேஷ் பாபு கொடுத்த படம். மகேஷ் பாபு படம் வந்து ஒரு படம் நேஷனல் அவார்டு வாங்கிச்சு. இந்த அம்சி பைடப்பள்ளியும் என்ன தில்ராஜ் ப்ரொடக்ஷன்ல அம்சி பைதப்பள்ளி படத்துல ஒரு படம் வருது. அந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்குது. அதே டீம் கூட தான் அடுத்து வாரிசு பண்றாரு விஜய். சரி, அந்த நேஷனல் அவார்டு வாங்கினதா ஒரு வாழ்த்து, அப்படி இல்லைன்னா அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து, ஏதோ ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். இது வரைக்கும் மகேஷ் பாபுன்ற வார்த்தையை எந்த இடத்துலையும் பயன்படுத்தாரு விஜய். இதுதான் அவருடைய ஒரு குறைந்தபட்ச மாண்பு நம்ம எதிர்பார்க்கிறது. 100 இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல் 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 கமல்னு தொங்கு வரை கமலை பிடிச்சி அவருக்கு அது அவசியமே கிடையாது தெரியுமா? அவர் இருக்கிற ரேஞ்சுக்கு அவரு கமலை வந்து டீலே பண்ண தேவையில்லை. அவர் வாட்டுக்கு நான் பார்த்து நான் கெத்து அப்படி இல்லை. நான் கமலால தான் மேலே என்னுடைய கலையுலக அண்ணா கமல் தான்.